எல்லாரும் பிள்ளைகள் களத்தில் நிற்க வேண்டும். நிறைய செய்திகள் பரிமாறினாலும் நேரம் என்ன இப்போ முக்கிய செய்தி தான் மாநாடு, அதுக்கு வந்துருங்க இப்படி வந்துருங்கன்னு சொல்கிறது தான் அந்த பொதுக்குழு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே திறம்பட எல்லா கருத்தையும் பேசி விட்டார்கள். நேரம் அதிகமாகிட்டு நீங்கள் பசியில் வசிச்சிருக்கணும். நம்மளுடைய கனவு பசிக்கு பசியை கொடுப்பது, வறுமைக்கு வறுமையை வர வைப்பது, அது இல்லாத ஒழிப்பது, வேலை இல்லை என்ற சொல்லுக்கே வேலை இல்லை என்ற நிலைமையை உருவாக்குவது நம் கனவு. அந்த கனவை உங்களுக்குள் விதைக்கிறேன். நீங்கள் ஒரு மகன் 36 லட்சம் பேரை விளைய வைத்திருக்கிறேன் என்றால் நீங்கள் எல்லோரும் ஆகச் சிறந்த வீரியமிக்க நெல்மணிகள். ஒரு நெல்மணி என் தம்பி சிவராமன் ஒரு நாற்று, அந்த நாற்று 80 நாற்றாக விளையுது. 1-20 நெல்மணிகளை ஒரு நாற்று விளைவித்தால் 1200 நெல்மணிகள். நீங்கள் 36 லட்சம் பேர் ஆகச் சிறந்த நெல்மணிகள். ஒரு ஆள் 10 நெல்மணிகளை விளைய வைத்தால் கூட வைந்தமிழ் நாடு நம்ம கையிலே. எனவே அறிவார்ந்த திரள்வோம் திரள்வோம் பகை திரள்வோம் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரை திருச்சியில் திரள்வோம். பிப்ரவரி 21 அந்த மாநாடு என்பது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அந்த எழுச்சி உலகத்தமிழ் பேரெடுத்து நம்பிக்கை உணர்ச்சி. எனவே அறிவின் சமூகமே அணிதர்களின் திருச்சியை நோக்கி பிப்ரவரி 21 மாநாடு 234 வேட்பாளரை தெரிவிக்கிறோம். அதற்கடுத்து தேர்தல் களத்தில் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும். உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கற்பித்து விட்டேன். அதை ஐயா பாரதிச்செல்வன், தங்கை ஜெனிஃபர் அவர்கள், தம்பி கும்லர் போன்றவர்கள் எல்லாம், தம்பி ராம்குமார் எல்லாம் தங்கை வெற்றி செல்வி காஞ்சிபுரத்திலே அதை போல செய்கிறார்கள். தொடர்ந்து அதை முன்னெடுங்கள். பசியோடு இருப்பீர்கள். இதோடு நம்ம பொதுக்குழுவை முடிப்போம். போய் உணவருந்தி விட்டு பத்திரமாக ஊர் செல்லுங்கள். நீங்கள் ஊர் சென்றீர்கள் என்ற நற்செய்தி தான் எனக்கு மகிழ்ச்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை அண்ணனுக்கு ஆவணி உறவுகள் அதற்கு முன்னோட்டமாக செங்கோல் கொடுக்கிறார்கள்.